கதையோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, எங்க நித்யம்னு ஒருத்தன் அவன் தம்பியோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம வேகமா பறந்து வந்துட்டுருக்கான். இவன் வேற யாரும் இல்லங்க. நம்ம ஹீரோவோட பசங்க தான். அப்படி வேகமா பறந்து வந்துட்டு இருக்கும்போது, முடிஞ்சவன தாண்டி போயிருன்னு அவன் தம்பி சொன்ன உடனே, அதையும் தான் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்றான். இப்படி அண்ணனும் தம்பியும் 2 பேரும் போட்டி போட்டு செம்ம வேகமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பறக்கிற டிராகன்ல போயிட்டுருக்காங்க. இது செம்ம ஃபன்னா இருக்கு ப்ரோ! அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி பறந்து போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிராகன வச்சு நின்னுட்டு அந்த நித்யம்ன்றவன் பிரதர பார்த்து கேட்கறான். "டேய் நான் எப்புட்றா இருந்தேன்ன உடனே அவன் பிரதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கே ஒரு மாரி தயங்குறான். அது நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ சொல்லுன்ன உடனே, "அது ஏன் தப்பு தான். நான் உன்ன கூட்டு போயிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம அவங்களோட ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம செத்துட்டோம். நீ வேணா அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு" சொல்றான். இப்ப அவனோட பிரதரும், "என்னால தான் என் அண்ணன் இறந்தான். அத நான் மறக்கவே மாட்டேன். அந்த பாரம் எப்பயும் என் நெஞ்சில சுமந்துகிட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு, இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீன கட் பண்ணிட்டு, இப்ப அப்படியே ஹீரோவ காமிக்கிறாங்க. அதாங்க ஜெய் சல்லி. அவர் என்ன பண்றாருன்னா, கடலுக்கு அடியில போயிட்டு நடந்து முடிஞ்ச வாரோட கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்ல போடுறாரு. உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்றேன். அந்த கடலோட ராஜா, ராணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அவதார்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட அத எடுத்துட்டு போய் குடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இத பாரு